ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இது செய்தி அல்ல, பிளாஷ் நியூஸ் அல்ல. அது விவசாயி அவன் செத்தா என்ன, இவன் செத்தா என்ன, யானை செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, காக்க செத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய். நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவன் எல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும். அப்படி ஒவ்வொன்னா ஒரு பய வாரை, ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான். அதுல இந்த பனையும் ஒன்று. இந்த கருப்பட்டி, கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை. கருப்பா இருக்குல்ல, கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான், கருப்பா இருக்கு. கை குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு, பனையில இருந்து வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தானே, இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல ஒன்னு விரிச்சு வச்சான், பூரின்னா சப்பாத்தின்னா. என் ஊர்ல அரிசி விலையும் கேழ்வரை விலையும் வரகு விலையும் இந்த கோதுமை கர்மா விளையாது. அப்ப பல்ல விளைக்கிட்டு பசியோட வாயை பொழந்துகிட்டு இருந்தா வேற ஊர்ல இருந்து வரணும். என் பொருளாதாரம் அங்க போயிட்டுது. ஏன்னா உணவு அவசிய பொருள், அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டு. இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல, சீனின்னு ஒரு சர்க்கரை, வெண் சர்க்கரை கொண்டாந்தான். சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருச்சு? நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது. 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை எனக்கு இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இன்னைக்கு